கூடவே இருப்பான், அவன் தான் உன்னை பத்தி தப்பா பேசுவான், நிறைய தவறுதான ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கூடவே இருக்கும். ஸோ அதெல்லாம் கடந்து நீங்க போனாதான் வந்து மிகப்பெரிய ஒரு லீடர் ஆக முடியும் அப்படின்றத வந்து பல தலைவர்களுடைய புத்தகங்களை பார்த்து அதை நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் பயணிக்கிறேன். எனக்கு ஒரு பூஸ்டே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை நினைச்சிருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லாத தடைகளா நம்ம இல்லையா? அவருடைய வரலாறு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரலாறு. அப்போ அவர் படிக்கத்துல இருந்து அவரு சட்டசபையில அவரு கான்ஸ்டியூஷனை ஒப்படைக்கிற வரைக்கும் பல தடைகள் மீறி தான் அவர் வந்திருக்கிறார் இல்லையா? ஸோ அப்படி அவரை பார்க்கும் பொழுது எனக்கு என்னன்னா, சரி இவ்வளவு தடைகள் கடந்து அவர் வந்திருக்கிறார். இப்போ நான் பார்க்கறது என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா எப்பயோ பாரத பிரதமரா ஆயிருக்கலாம். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும் போதே அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா ஒரு துணை பிரதமர் ஆயிருக்கலாம். இல்ல அடுத்த டம் அவங்க தான் வந்தாங்க, நாங்க எங்களுடைய ஆட்சி தான் வந்தது. திருப்பியும் வந்து அவரு திருப்பியும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் அவருக்கே வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்பயும் பிரதமர் ஆயிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒருத்தர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அது மாதிரி நிறைய வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் இல்லாம மக்களோடு பயணித்து மக்களுக்காக போராடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். அவரை நோக்கிதான் நான் பயணிக்கிறேன். இப்ப என்னன்னா அரசியல் பாத்தீங்கன்னா நீங்க எம்எல்ஏ எம்பி அவரை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாக்குறாங்க. அது இல்ல. அரசியல் என்பது மக்களுடைய பிரச்சனையை அதை அரசியல் அதிகாரத்தோடு அதை தீர்த்து வைக்கணும். அதுக்கான ஒரு 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 மீடியேட்டர் தான் நம்ம கண்டிப்பா இல்லையா? அது சர்வீஸ். அந்த சர்வீஸை வந்து இப்ப யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உடனே எம்எல்ஏ ஆயிடணும், உடனே மினிஸ்டர் ஆயிடணும், உடனே எம்பி ஆயிடணும் அப்படின்னா அது நிலையா இருக்காது. எந்த ஒரு செயலும் வந்து சீக்கிரமா கிடைச்சதுன்னா அவங்களுக்கு அது என்னன்னே புரியாது. இப்போ என்னுடைய இது பாத்தீங்கன்னா போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் 10வது வகுப்புல இருந்து வரேன். ஒரு குழந்தை பருவத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் பலவித போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என் மீது ஏகப்பட்ட வழக்குகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வரும் பொழுது இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? அந்த ஆர்வம் அது எம்எல்ஏ எம்பின்றதை தாண்டி மக்கள் சேவை, அதுதான் உள்நோக்கம். அதுதான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இலக்கு, தலைவர் ராகுல் காந்தி அவருடைய நோக்கம். அதனால்தான் இன்னி வரைக்கும் அவர் பயணிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த ஜென்சி குழந்தைகளுக்கான இப்போ நீட் எக்ஸாம்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அது எவ்வளவு பேரு இறந்து போறாங்க, எவ்வளவு பேரு நீட் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்ல, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இதுல என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலியமா 2017 தான் அது உள்ள வந்து நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா பல முறைகேடுகள் நடக்குது இல்லையா? பல முறைகேடுகள் நடக்குது. இப்போ அந்த வினாத்தாள்கள் எல்லாம் வந்து கசிச்சிருக்கிறாங்க, அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது யார் தப்பு? மத்திய அரசினுடைய மிக மோசமான ஒரு அரசு இப்போ வந்து இருக்குது. அவங்களுடைய தப்பால அந்த குழந்தைங்க நீட் எக்ஸாமுக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணி இரவு பகல் தூங்காம இல்லையா? இரவு பகல் தூங்காம அவங்க பெற்றோர்கள் இதனால அவங்க சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கிள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு இதை ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு வெறியில படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்டு படிச்சு சில குழந்தைகள் எல்லாம் நிறைய மார்க் எடுத்துருக்கிறாங்க அந்த தேர்வுல. அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, அதை எக்ஸாம் ரத்து பண்ணிட்டு அவங்க மார்க் எல்லாம் வீண் ஆகிக்கிட்டு அதை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. ரீ எக்ஸாம் வச்சு இது டைம் கூட அவ்வளவு டைம் இல்லாம உடனே ரீ எக்ஸாம் வச்சாங்கன்னா எப்படி அவங்கள சஜஸ்ட் பண்ண முடியும்? ஒரு குழந்தை அதனால ஸ்னேகான்னு ஒரு பாப்பா அது ஒரு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, ஹிந்தியில எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி அம்மா அப்பா நான் வந்து டாக்டர் ஆகணும்னு உங்களுடைய கனவு, அந்த கனவை வந்து என்னால நினைவாக்க முடியல, அது அழிக்கிற விதமா ஆயிப்போச்சு. இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தேன், அடுத்த எக்ஸாம்ல வந்து நான் வந்து அவ்வளவு மார்க் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவ்வளவு சின்ன வயசுல அதை மனம் உருகி எழுதி அதை ஃபெயிலியர் ஆயிட்டு இறந்து போயிடுச்சு. ஸோ இது மாதிரி சம்பவங்கள் இந்தியா முழுக்கும் எவ்வளவு இருக்குது. இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது? நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களை நேசிக்கக்கூடிய மக்கள் களத்தில் இருந்து மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்ப கோட்டால மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாணவர்கள் மத்தியில மாநாடு பண்ணாங்க. அந்த ஜென்சின்ற குழந்தைகள் அவ்வளவு பேர் வந்து ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க. சோ இது மக்கள் போராட்டமா இருந்தா மட்டும்தான் மக்களுடைய விடுதலை நாம் பெற முடியும். சோ எல்லாருமே விழிப்புணர்வா இருக்கிறாங்க. இது மாதிரி எக்ஸாம்ஸ், இது மாதிரி அரசு வந்து இவ்வளவு மெத்தனம் போக்குள் இருக்குது. இதுக்கு ஒரு மன்னிப்பு கூட பாரத பிரதமர் மோடி கேட்கல இல்லையா? அவருடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்
சென்ட்ரல் மினிஸ்டர் இதுக்கு ஒரே ஒரு மன்னிப்பும் கேட்கல, ஒரு ஆறுதல் படுத்தல. அந்த குழந்தைங்களை திருப்பி ரீ எக்ஸாம் எழுத போறீங்க, அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஏதாவது பேசணும், உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் அவங்க எதுவும் பேசல. இப்போ நீங்க வந்து சுசீந்திரத்துல முதல் முறை அவங்கள சந்திச்சிருங்க கரெக்டா, ராகுல் காந்தி அவர்களை. அந்த சந்திப்பு, முதல் சந்திப்பு எப்படி இருந்து, நீங்க என்ன பேசுனீங்க உங்களுக்கு? ஏன்னா நீங்க வந்து அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து அவரோட வழியில நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு முதல் முறையா நம்மளுக்கு ஒரு பிடிச்ச தலைவரை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு சந்தோஷம், சில விஷயம். ஓகே, அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திருச்சியில வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு மாநாடு ஒன்று வந்தது. அப்போ சேர்லாம் தூக்கிட்டு மழை எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ தலைவர் வந்து பேசிட்டு எல்லாரும் கை கொடுத்துட்டு வராரு திருச்சியில. இப்போ சேரை தூக்கிட்டு இருந்தாங்க. நாங்க சேர்லாம் தூக்கி நிக்கல. அவர் கீழே வரணும்னு என்ன ஓடி போயிட்டு 2 பேரிகார்டு, அந்த பேரிகார்டு அப்போ வந்து கட்டெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஷர்ட்டை கிழிச்சு அவரை போய் கை கொடுத்தேன். அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு. 2வது சந்திப்பு வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து இங்க ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ், அப்போ வந்து நான் NSU என்னுடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடென்டா இருந்தேன். அப்போ எனக்கு அங்க வாய்ப்பு கிடைச்சது, அவர்கிட்ட பேசினேன். பட் அங்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைச்சது. பட் அந்த தருணம் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதை நான் போட்டோவே போட்டு ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன். என்னுடைய இத்தனை ஆண்டு காலம் சொல்லிட்டு அவரை தூரத்துல இருந்து பார்த்தேன், அப்புறம் கிட்ட பார்த்தேன், என் தலைமையில இந்த ப்ரோக்ராம் பண்ணேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வந்து அவரு என்னுடைய தலைமையில ஒரு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் கீப் கோயிங் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாரு. ஐம் பி வித் யூ, ஸோ நான் உங்க கூட இருக்கிறேன், நீ நல்லா பண்ணுங்க. ஸோ ஒரு மாணவருக்கான ஒரு எழுச்சியான ஒரு இதுவை வந்து புது இந்தியாவை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆன் தட் மூமெண்ட். சூப்பர். நான் நிறைய நீங்கள் அவர்களோட பயணிக்கிறத நானுமே சோஷியல் மீடியா பேஜ்ல எல்லாம் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து அந்த அரசியலை எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து இளம் வயதுலேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு அரசியலில் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்க அரசியல் ஆர்வம் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு இப்போ இருக்க இளைஞர்கள் எப்படி இருக்காங்க? ஏன்னா உங்களுக்கு இருக்க ஒரு நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் படித்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, ரோல் மாடல் அந்த மாதிரி. இப்ப இருக்க இளைஞர்களோட அரசியல் புரிதல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ